வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 7வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் Grade-6 Term-2 இருக்கக்கூடிய ஜுவாலஜி சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஒரே ஒரு யூனிட் தான் கவர் பண்ண போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பாடியில் பார்த்திங்க அப்படின்னா 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. skeleton system and muscular system, digestive system and respiratory system, circulatory and nervous system, and finally என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா endocrine system and excretory system. ஸோ ஃபர்ஸ்ட் skeleton system பார்க்க போகிறோம். இதில் 3 செக்மெண்ட் இருக்குது: போன்ஸ், cartilages அண்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ இந்த skeleton system எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ அடல்ட் ஹியூமன் skeleton systemல 206 போன்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் cartilages, ligaments அண்ட் டெண்டன்ஸ் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ லிகமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கனெக்டிங் யூனிட் பிட்வீன் போன் டு போன். ஸோ டெண்டான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கனெக்டிங் சிஸ்டம் பிட்வீன் போன் அண்ட் மசில். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டி லிகமெண்ட், டெண்டான் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ லிகமெண்ட்ஸ்னால் எல் அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் டிவிஷன்ஸ். வி ஆர் ஹேவிங் ஆக்சியல் skeleton, தென் appendicular skeleton. ஸோ ஆக்சியல் skeleton அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்ஸ்டியூட் த கோர் ஆஃப் தி பாடி அப்படின்றது. ஸோ அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய லிம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா appendicular skeleton அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சியல் skeletonல பார்த்தீங்க அப்படின்னா we are having skull, vertebral column and the ribcage. And appendicular column consists of limbs, pectoral and pelvic girdles. ஸோ ஃபர்ஸ்ட் we are having skull. ஸ்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன் இஸ் cranial bones, செகண்ட் ஒன் இஸ் ஃபேஷியல் போன்ஸ். ஸோ cranial போன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ செகண்ட் வந்து ஃபேஷியல் போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு கிவ் த ஷேப் டு தி ஃபேஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2-3 ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியாட் போன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்ரி ஆசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கல்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஹியாட் போன். ஸோ இது வந்து ஸ்கல்லுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஸ்கல். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காதில் பார்த்திங்க அப்படின்னா 3 சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்டேப்ஸ், இன்கஸ் அண்ட் மேலியஸ். ஸோ ஸ்டேப்ஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன போன் அப்படின்றது. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய பெரிய போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோவர் ஜா. இந்த லோவர் ஜாவோட இன்னொரு டெக்னிக்கல் நேம் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேண்டிபிள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டெப்ரல் காலம். It helps to protect the spinal cord. It is formed by the number of series of small bones. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும்போது 33 நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் 24 கம்மியாகிருக்கும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் we are having a ribcage. Ribcage is made up of 12 pairs of curved rib bones அப்படின்றது தான். ஸோ டோட்டலி 24 போன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் 24, இதுலேயும் 24. இந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் we are having griddles. ஸோ griddles is a connecting skeleton. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிங் skeleton இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் skeleton. ஸோ இந்த லிம்ஸ், ஸோ காலாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும், இது வந்து ஆக்சியல் skeletonோட கனெக்ட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய போனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கை கனெக்ட் ஆகக்கூடிய போனுக்கு பேர் வந்து பெக்டோரல் கிரிடல், கால் கனெக்ட் ஆகக்கூடிய போனுக்கு பேர் பெல்விக் கிரிடல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் போன். வி ஆல்ரெடி நோ தட் இட் இஸ் ஸ்டேப்ஸ் இன் த இயர்ஸ். ஸோ லாங்கஸ்ட் போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை போன். இட் இஸ் நேம்ட் அஸ் ஃபெமூர் அப்படின்றது தான். ஸோ பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக 300 போன் இருக்கும். ஸோ அடல்ட் ஆனதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் ஒன்லி 206 போன்ஸ். ஸோ அது இல்லாமல் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆல்ரெடி நோ தட் லிகமெண்ட் யூஸ் டு கனெக்ட் போன்ஸ். ஸோ டெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் போன் வித் தி மசில். ஸோ இதுதான் டெண்டன்ஸ், இதுதான் லிகமெண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது மஸ்குலர் சிஸ்டம். ஸோ அலாங் வித் த skeleton system and nervous system, muscular system is responsible for the body movement. That is first part. And then it is helpful for the maintaining the body posture அப்படின்றது ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 types. We are having skeleton muscle, we are having smooth muscle, we are having cardiac muscle. ஸோ skeleton muscle அப்படின்னா போனோட அட்டாச் ஆகிடுது, அது வந்து skeleton muscle. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடியது டைஜஸ்டிவ் ட்ராக், யூரினரி பிளாடர் அண்ட் அதர் இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடியது அப்படின்றது ஸ்மூத் மசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட வாலில் இருக்கிறது அப்படின்றது வந்து cardiac muscle. So first example, skeleton muscle is a voluntary muscle. So it can be moved at our will அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நினச்சா அந்த மசில் வந்து மூவ் ஆகும் அப்படின்றது. எக்ஸாம்பிள் ஆர்மில் இருக்கக்கூடிய பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்மூத் மசில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில் அப்படின்றது இன்வாலண்ட்ரி மசில்ஸ். பிகாஸ் நம்ம நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகாது அப்படின்றதுனால. ஸோ கார்டியாக் மசில் பார்த்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அலிமெண்ட்ரி கேனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ஃபார் டைஜஷன் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் டு சிம்பிளர் ஃபார்ம் அப்படின்றது கன்வர்ஷன். அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்றது 2வது ஃபங்க்ஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டொமக் இஸ் அ மேஜர் ஆர்கன் ஆஃப் டைஜஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டரை வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மவுத் அண்ட் ஆனஸ் அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிபிஓ அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பிபிஓ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி ஃபார் பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் பி ஃபார் ஃபேரிங்ஸ் அண்ட் ஓ ஃபார் ஓசோஃபேகஸ் ஆர் ஃபுட் பைப் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் த டைஜஷன் அப்படின்றது தான். ஸோ சலைவரி கிளாண்ட் வந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகும் மவுத்தில். ரெண்டாவது வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டொமக்கில். தென் லிவர் வந்து பையில் செக்ரேட் பண்ணும். பேங்க்ரியாஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனல் கிளாண்ட் வந்து இன்டெஸ்டைனல் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்லைடில் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி மவுத். ஸோ மவுத்தோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் தி ஃபுட் அப்படின்றது. தென் சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்டில் 2 என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து அமிலேஸ், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப்பேஸ். ஸோ அமிலேஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் பிரேக் டவுன் தி ஸ்டார்ச் அப்படின்றது தான். ஸோ லிப்பேஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு பிரேக் டவுன் தி ஃபேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் ஸ்டொமக். ஸ்டொமக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இட் ப்ரொடியூசஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் மியூக்கஸ், என்சைம்ஸ் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ டைஜஷனுடைய மேஜர் பார்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 9 மீட்டர் லென்த் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டுமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் டைஜஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும் அப்படின்றது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லார்ஜ் இன்டெஸ்டைன் பிளேஸ் அ ரோல் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த விட்டமின்ஸ் ஆல்சோ அப்சார்ப்ட் இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் த லிவர். ஸோ லிவரில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேஜர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைல் செக்ரேஷன், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைகோஜன். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இட் இஸ் நோன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஸோ ஃபுட்டு வந்து வெண்டு பைப்புக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பேர் தான் எபிக்ளோட்டஸ். ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ வி ஆர் ஹேவிங் நாசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, bronchi, bronchioles, and finally we are having alveoli. So apart from that we have to know about 2 things. So trachea is also called as windpipe and it is supported by the cartilaginous rings. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா lungs are covered by a double layered pleura. So இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pharynx is a part of digestive as well as respiratory system. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 levels of respiration. ஸோ we are having external respiration, internal respiration and cellular respiration. ஸோ ஒரு லங்ஸ்லேருந்து இன்டேக் அண்ட் ரிலீஸ் நடந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல் லெவலில் ஆக்சிஜன் இன்டேக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸும் நடந்தது அப்படின்னா செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். So next we are having an additional organ called diaphragm. It is a flat muscle at the bottom of the lungs, so helpful for the respiration. So next we are having 2 facts. So lungsல பார்த்தீங்க அப்படின்னா 300 million air sacs இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கொட்டாவி விடும் போது வந்து ஆக்சிஜன் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then exam point of view we have to remember this order. So first we are having nostrils, so nasal cavity, pharynx, larynx, trachea, bronchus, bronchioli and alveolus. ஸோ இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து 3 யூனிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் ஹேவிங் ஹார்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட். ஸோ 3 ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இட் டிரான்ஸ்போர்ட் த ரெஸ்பிரேட்டரி கேசஸ், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் த பேத்தோஜன்ஸ் அண்ட் ஃபைனலி இட் ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர்.
நெக்ஸ்ட் we are having heart. ஸோ இதில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எதனால் கவர் ஆகிருக்குன்ற 2 ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா thoracic cavity. அதுக்கப்புறம் எதனால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹார்ட்டையும் லங்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறதோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறதோ பாசிபிள் இருக்குது. ஸோ லங்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic cavity அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் ராங் அப்படின்றது. அதுக்கப்புறம் லங்ஸ் இஸ் கவர்டு வித் பெரிகார்டியம் அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் ராங். ஸோ லங்ஸ் இஸ் கவர்டு வித் ப்ளூரா. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் த blood vessels. ஸோ blood vesselsல பார்த்தீங்க அப்படின்னா 3 parts. ஸோ arteries, veins and capillaries. ஸோ this is the example of artery, this is the example of capillary and this is the example of veins. ஸோ arteries என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் blood from heart to other organs. ஸோ வெயின்ஸோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேரிஸ் blood from other organs to heart. ஸோ ஹார்ட்லேருந்து அதர் ஆர்கன்ஸ் கேரி பண்ணுறதுனால arteries used to carry the oxygenated blood or pure blood அப்படின்றது தான். whereas in the case of veins it carries blood from other organs to heart, so it carries deoxygenated blood or impure blood. ஸோ அதர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர். ஸோ கலர் வந்து இது வந்து பிரைட் ரெட் கலரில் இருக்கும், வேறஸ் வெயின்ஸ் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் த வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஆர்ட்ரிஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், வெயின்ஸ் வந்து தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஆர்டிலரிஸில் வால்ஸே இருக்காது, வெயின்ஸில் வந்து வால்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலி வி ஹாவ் த பிளட். ஸோ பிளட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் blood cells. ஸோ blood cells consist of 3 things: RBC, WBC and platelets. ஸோ RBC எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன் மேரோவில். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ arteries carries oxygenated blood except pulmonary artery. Veins carries deoxygenated blood except pulmonary vein. So we are having pulmonary artery and then we are having pulmonary vein. ஸோ இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் ஆர் இட் கண்ட்ரோல்ஸ் த blood flow between heart and lungs. ஸோ ஹார்ட்லேருந்து லங்ஸ் போனால் அது வந்து பல்மோனரி ஆர்டரி, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போனால் இட் இஸ் பல்மோனரி வெயின். ஸோ பல்மோனரி ஆர்டரி கேரிஸ் impure blood whereas pulmonary vein carries the pure blood. So next we have the aorta and superior vena cava. ஸோ அயோட்டா அப்படின்றது வந்து ஸோ லார்ஜஸ்ட் ஆர்டரியை தான் நம்ம வந்து அயோட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜஸ்ட் வெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீனா கேவாவில் 2 இருக்குது, சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்க வேண்டியதா. ஸோ பிளட் வெசல்ஸுன்றது ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டோட சாம்பர் அப்படின்றது ஒரு பார்ட். ஸோ blood vessel அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we are having artery, vein. ஸோ அது இல்லாமல் ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி, பல்மோனரி வெயின், அது இல்லாமல் அயோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் வீனா கேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ ஹார்ட்டோட சாம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அட்ரியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வென்ட்ரிக்கல். ஸோ we are having atrium at the top. இந்த ரெண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ரியம் சொல்கிறோம். கீழே இருக்கக்கூடிய 2த்துக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ we are having arteries and veins, pulmonary artery, pulmonary vein. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா we are having aorta, superior and inferior vena cava. ஸோ this is about the blood vessels. ஹார்ட்டுடைய சாம்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல். ஸோ திருப்பி ஒரு தடவை அதே கிளாஸிஃபிகேஷனை பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are having blood vessels, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டோடைய சாம்பர் இருக்குது. ஸோ blood vessel என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are having artery and then we are having vein. ஸோ ஆர்டரியோட கிளாஸிஃபிகேஷனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி, அதுக்கப்புறம் பல்மோனரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we are having அயோட்டா, அதுக்கப்புறம் வீனா கேவா. ஸோ ஏஏஏ விவிவி, ரைட்டுங்களா. திஸ் இஸ் அபவுட் தி blood vessels. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டோடைய சாம்பர். ஹார்ட்டோட சாம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வென்ட்ரிக்கல்.
ஸோ அப்படின்ற 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அட்ரியம் அப்படின்றது டாப்பில் இருக்கும், வென்ட்ரிக்கல் அப்படின்றது பாட்டமில் இருக்கும். ஸோ ஏ கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வி கம்ஸ் நெக்ஸ்ட். ரைட்டுங்களா? நவ் வில் லுக் இன் டு தி கனெக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட்டை ஒரு ராம்பஸ் மாதிரி இப்படி வரைஞ்சிக்குவோம், 4 செக்மெண்ட். ஸோ இது டாப் செக்ஷன், இது பாட்டம் செக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். வி நோ தட் டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரியம் இருக்கும், பாட்டமில் வென்ட்ரிக்கல். ஸோ ரைட்டு லெஃப்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கனால திஸ் இஸ் லெஃப்ட் ஆட்ரியம் அண்ட் திஸ் இஸ் ரைட் அட்ரியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், திஸ் இஸ் ரைட் வென்ட்ரிக்கல். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டரிஸ் வரைப்போம். ஸோ இந்த கீழே முதல்ல போகிறது பார்த்திங்க அப்படின்னா அயோட்டா. ரைட்? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது இப்படி போகிறது சுப்பீரியர் வீனா கேவா. ரைட்டுங்களா? ஸோ இது 2 முடிஞ்சிருச்சுங்களா? தென் கனெக்ஷன் வித் தி லங்ஸ். ஸோ லங்ஸோட கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே. ஸோ இந்த கனெக்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்மோனரி ஆர்ட்ரி. இதுவே இந்த கனெக்ஷன் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்மோனரி வெயின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதை எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கலில் கனெக்ட் ஆகிருக்கிறது பல்மோனரி ஆர்டரி, லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் கனெக்ட் ஆகிருக்கிறது அயோட்டா. ரைட்டுங்களா? ஸோ விஏ, விஏ. இதுவே மேலே இருக்க எழுதிக்கும் ரைட் அட்ரியம், லெஃப்ட் அட்ரியம் 2 எழுதியிருக்கேன். ஸோ ரைட் அட்ரியம்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கிறது வீனா கேவா, லெஃப்ட் அட்ரியம்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கிறது பல்மோனரி வெயின். ஸோ விஏ, விஏ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் த நர்வஸ் சிஸ்டம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், சென்சரி ஆர்கன் அண்ட் நர்வ்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் வில் ஸ்டார்ட் வித் தி பிரெயின். ஸோ எதனால் கவர் ஆகிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது 2வது. ஸோ கவர் ஆகிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேனியல் போன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அ 3 லேயர் டிஷ்யூ. திஸ் இஸ் கால்ட் அஸ் மெனிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 பார்ட் இருக்குது, செரிப்ரம், செரிபெலம் அண்ட் மெடுலா ஆப்ளிகேட்டா. ஸோ மெடுலா ஆப்ளிகேட்டாலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் த ஸ்பைனல் கார்ட். இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ வெர்டிபுலர் காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் பிரெயின் டு த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்சரி ஆர்கன். ஸோ வி ஆர் ஹேவிங் 5 டைப்ஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி ஐ. ஸோ ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஐரிஸ், பியூப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த பியூப்பிள். ஸோ பியூப்பிள் அப்படின்றது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கருவிலையும், ஸோ அதை சுற்றி இருக்கிற சின்ன லேயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் வி ஆர் ஹேவிங் ரெட்டினா. ரெட்டினான்றது கண்ணுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டினா. இது வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸு. ஸோ அது இல்லாமல் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ். ஸோ கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து என்ன மாதிரியான லென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டே அப்படின்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து குவிஞ்சிருக்கும், இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா குவிஞ்சிருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து இந்த ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய லிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்னியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காது. ஸோ காது பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவுட்டர் இயர், மிடில் இயர், அதுக்கப்புறம் இன்னர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிப்போம்னா இட் இஸ் டு ஹியர் அண்ட் டிஃபரன்ஷியேட் த சவுண்ட் அப்படின்றது தான் பர்பஸ் அப்படின்னு நினச்சிக்கோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் பர்பஸ் known as maintaining the body balance. So ear is also helpful in maintaining the body balance. So next we have the skin. Skin is the largest sense organ. So இது வந்து important fact. அது இல்லாமல் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it protects the body from the germs and also it regulates the body moist and regulates the body temperature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Apart from that it is also known for the synthesis of vitamin D. ஸோ
ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டோக்ரைனல் சிஸ்டம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு ப்ரொடியூஸ் யூஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் அப்படின்றது தான். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் வி ஆர் ஹேவிங் ஹைப்போதேலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் தைராய்டு அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் thymus in the chest, and then we are having pancreas and adrenal at the stomach region. So adrenal gland எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேலே இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are having gonads. So we are having female gland called ovary and then male gland called testicles. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தைமஸ் வந்து செஸ்ட் ரீஜனில் இருக்குது அப்படின்றதும், அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட் வந்து கிட்னிக்கு மேலே இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஸோ நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, யுரேட்டர் அண்ட் யூரினரி பிளாடர் அண்ட் யுரேத்ரா அப்படின்னு 4 பார்ட் இருக்குது. ஸோ மேஜரான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. ஸோ கிட்னி வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா பீன் ஷேப்பில் இருக்கும், அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து thoracic கேவிட்டி அப்படின்றது பார்த்துருக்கோம், அப்டாமினல் கேவிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம், செஸ்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ thoracic கேவிட்டியில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும். ஸோ அப்டாமினல் கேவிட்டியில் கிட்னி இருக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட் கேவிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதில் மேஜரான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்ரான். ஸோ இதுதான் வந்து பிளட்லேருந்து யூரினை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமோட ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் கிட்னி, தென் வி ஆர் ஹேவிங் யூரினரி பிளாடர். ஸோ கிட்னி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபில்டர்ஸ் த பிளட். அதுக்கப்புறம் யூரினை ஸ்டோர் பண்ணக்கூடிய யூனிட் பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய யூனிட் பேர் தான் என்ன சொல்லியிருக்கோம்னா யுரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யுரேட்டர் கேரிஸ் யூரின் ஃப்ரம் கிட்னி டு யூரினரி பிளாடர் அப்படின்றது. ஸோ தென் வி ஆர் ஹேவிங் யுரேத்ரா. ஸோ யுரேத்ராவோட ஃபங்க்ஷன் என்னென்னா பாடியிலேருந்து யூரினை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய யூனிட் தான் வந்து யுரேத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யுரேட்டர் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுரேட்ரா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், டெர்-ட்ரா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் 2 things, ரீனல் ஆர்ட்ரி அண்ட் ரீனல் வெயின். ஸோ ரீனல் ஆர்ட்ரியோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்னிக்கு யூரின் இருக்கக்கூடிய பிளட்டை கொண்டு வரும். அதுக்கப்புறம் ரீனல் வெயினோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னிலிருந்து ஹார்ட்டுக்கு யூரின் ஃப்ரீ பிளட்டை வந்து கொண்டுட்டு போகும் அப்படின்றது. அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேட் given some more facts. ஸோ பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெயினில் இருக்கிற கிரே மேட்டர் அப்படின்றது தான் வந்து அதிகமாக வாட்டர் இருக்கக்கூடிய, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 85% ஆஃப் வாட்டர். ரொம்ப வாட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் செல், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Normally we tend to consume 1.5 liters to 3.5 liters of water every day. ஸோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Grade 6 Term 3ல் இருக்கக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுங்கள்.